வணக்கம். நம்ம எல்லாரும் பேப்பர்ல, டிவில எஃப்ஐஆர், கைது, கோர்ட், ஜாமீன்னு எத்தனையோ வார்த்தைகளை கேள்விப்படுறோம் இல்லையா? ஆனா ஒரு குற்றம் நடந்தா அதுக்கப்புறம் உண்மையில என்னதான் நடக்குது? ஒரு புகார்ல ஆரம்பிச்சு இறுதி தீர்ப்பு வரைக்கும் ஒரு கிரிமினல் கேஸ் போற அந்த முழு பயணத்தை பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். ஆமா, ஒரு குற்றம் நடந்த நொடியில் அதற்கு எதிராக நகரும் சட்டத்தின் பயணம். பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லான வரி! இது வெறும் சட்ட விதிகள் மட்டும் கிடையாதுங்க. இது நீதியை தேடி போற ஒரு பெரிய பயணம். சரி, வாங்க அந்த பயணத்துல நாமளும் கூடவே போய் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு பயணத்தையும் நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சிருக்கேன். முதல்ல எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியான அந்த முதல் அறிக்கை. அடுத்து விசாரணை மற்றும் கைது. மூணாவதா நீதிபதி முன்னாடி முதல் தடவையா ஆஜர்படுத்துறது. நாலாவதா கோர்ட்ல நடக்கிற வழக்கு விசாரணை. அப்புறம் கடைசியா இறுதி தீர்ப்பு. சரி, நம்ம பயணத்தோட முதல் அடி எடுத்து வைக்கலாம். அதுதான் இந்த ஆரம்ப புள்ளி, முதல் அறிக்கை. நீங்க வேணும்னா இத ஒரு ஸ்டார்டிங் பட்டன் சொல்லலாம். இந்த ஒரு டாக்குமெண்ட் தான் ஒட்டுமொத்த சட்ட இயந்திரத்தையும் உயிர்ப்பிச்சு ஓட வைக்குது. நாம எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் எஃப்ஐஆர்னு. அதோட முழு பேரு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதாவது முதல் தகவல் அறிக்கை. ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு போலீஸுக்கு முதல் முறையா ஒரு தகவல் கிடைக்குது இல்லையா? அப்போ அவங்க பதிவு செய்யற முதல் அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட் தான் இது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வழக்கின் அஸ்திவாரமே இந்த எஃப்ஐஆர் தான். இது இல்லாம ஒரு இன்ச் கூட கேஸ் முன்னாடி நகராது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த எஃப்ஐஆரை யார் ஃபைல் பண்ணலாம்? பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தானா? இல்லவே இல்ல. இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, அந்த குற்றத்தை நேர்ல பார்த்த ஒரு சாட்சி, ஏன் அந்த குற்றத்தை பத்தி தகவல் தெரிஞ்சு யார் வேணாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய உரிமை, சில நேரங்கள்ல கடமையும் கூட. ஓகே, ஒரு எஃப்ஐஆர்ல அப்படி என்னதான் இருக்கும்? அதுல என்னென்ன தகவல்கள்லாம் கண்டிப்பா இருக்கணும் பார்க்கலாம். முதல்ல அந்த சம்பவம் நடந்த தேதி, நேரம், அப்புறம் சரியான இடம். குற்றம் சாட்டப்பட்ட நபரோட பேரு தெரிஞ்சா அதையும் குறிப்பிடணும். என்ன நடந்ததுங்கிறத முழுசா விவரிக்கணும். கடைசியா யார் இந்த புகாரை கொடுக்கறாங்களோ அவங்க பேரும் கண்டிப்பா இருக்கும். இது எல்லாமே ரொம்ப தெளிவா அதுல பதிவு செய்யப்படும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு நீங்க யாருக்கும் ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்க தேவையில்ல. இது முற்றிலும் இலவசமான ஒரு சேவை. அப்படி யாராவது உங்ககிட்ட காசு கேட்டா அது சட்டப்படி குற்றம். தயங்காம அவங்க மேல புகார் கொடுங்க. இது உங்க உரிமை. ஓகே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ கதை முடிஞ்சதா? இல்லவே இல்ல. இப்போதான் அசல் கதைய ஆரம்பிக்குது. அடுத்த கட்டம் என்ன? இப்போதான் போலீஸ் களத்துல இறங்குவாங்க. நம்ம பயணத்தோட அடுத்த ஸ்டேஜ் விசாரணை மற்றும் கைது. போலீஸ் விசாரணைனா உடனே போய் அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, அது ஒரு படிநிலையான செயல்முறை. முதல்ல எஃப்ஐஆர அடிப்படையா வச்சு கேஸ பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் தான் விசாரணை ஆரம்பிக்கும். சாட்சிகளை விசாரிப்பாங்க, தடயங்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் சேகரிப்பாங்க. கடைசியா தான் குற்றம் சாட்டப்பட்டவரை தேடுவாங்க. சரி, அரெஸ்ட் அதாவது கைதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒருத்தரை சட்டப்படி காவல்ல எடுத்து அவரை நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறதுக்கு பேர் தான் கைது. இது ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் கிடையாது, இது ஒரு சட்ட நடைமுறை, அவ்வளவுதான். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. இத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல எதுக்காக அரெஸ்ட் பண்றோம்னு அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும். ரெண்டாவது, அவங்க குடும்பத்துக்கோ இல்ல நண்பர்களுக்கோ கண்டிப்பா தகவல் கொடுக்கணும். மூணாவது, அவங்கள உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ துன்புறுத்தவே கூடாது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 24 மணி நேரத்துக்குள்ள அவரை ஒரு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும். இப்ப நாம நம்ம பயணத்துல ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வந்திருக்கோம். அதுதான் நீதிபதி முன் முதல் ஆஜர். இந்த இடத்துலதான் ஒரு வழக்கு போலீஸோட கட்டுப்பாட்டிலிருந்து நீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது. அதிகாரம் காவல்துறையிடமிருந்து நீதித்துறைக்கு கைமாறும் ஒரு முக்கியமான தருணம் இது. இந்த நம்பர் 24, இத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அரெஸ்ட் செய்யப்பட்ட எந்த ஒரு நபரையும் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு நீதிபதி முன்னாடி நிறுத்தியே ஆகணும். இது நம்ம சட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம். தனிநபர் சுதந்திரத்தை இதுதான் உறுதி செய்து. சரி, அப்படி 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்னாடி ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ அந்த நீதிபதி என்ன முடிவெடுப்பார் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவரோட அந்த ஒரு முடிவுதான் அந்த வழக்கின் அடுத்த கட்ட பயணத்தையே தீர்மானிக்க போகுது. பொதுவா நீதிபதிக்கு முன்னாடி 3 வழிகள் இருக்கும். ஒன்னு, குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு பேல் அதாவது ஜாமீன் வழங்கி வெளியே அனுப்பலாம். ரெண்டாவது, போலீஸ்க்கு இன்னும் விசாரணைக்கு நேரம் தேவைப்பட்டா அவரை மறுபடியும் போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்பலாம். மூணாவது, அவரை நீதிமன்ற காவலுக்கு அதாவது சிறைக்கு அனுப்ப சொல்லி உத்தரவிடலாம்.
போலீஸ் அவங்களோட முழு விசாரணையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி கோர்ட்ல தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் சார்ஜ் ஷீட், அதாவது குற்றப்பத்திரிகை. இது கிட்டத்தட்ட அந்த வழக்கின் முழு ஜாதகம் மாதிரி. யார் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள், அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, யார் யாரு சாட்சிகள்னு A to Z எல்லா விவரமும் அதுல இருக்கும். ஓகே, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ நாம நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். அதுதான் நீதிமன்றத்துல நடக்கிற வழக்கு விசாரணை. ஒரு வழக்கு விசாரணைங்கிறது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரிதான்னு வச்சுக்கோங்களேன். 2 டீம்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் அரசு தரப்பு வழக்கறிஞர், அதாவது ப்ராசிக்யூஷன். இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பு பண்ணிருக்காருன்னு வாதாடுவாங்க. இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர், அதாவது டிஃபென்ஸ். இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதின்னு வாதாடுவாங்க. பொதுவா விசாரணைய எப்படி நடக்கும்னா, முதல்ல அரசு தரப்பு அவங்களோட வாதத்தை வைப்பாங்க. அவங்க சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, ஆதாரங்களை காட்டுவாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்த்தரப்புக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அவங்களும் அவங்க தரப்பு வாதங்களை வைப்பாங்க, சாட்சிகளை விசாரிப்பாங்க. நடுவுல இருக்கிற நீதிபதி இந்த 2 தரப்பு சொல்றதையும் பொறுமையா கேட்டு ஆதாரங்களை ஆராய்ந்துதான் ஒரு முடிவுக்கு வருவார். இத்தனை கட்டங்களையும் தாண்டி நம்மளோட இந்த நீண்ட பயணம் இப்போ அதோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. வாதங்கள், எதிர்வாதங்கள், சாட்சியங்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்ச பிறகு நீதிமன்றம் தன்னோட இறுதி தீர்ப்பை சொல்லும் நேரம் இது. பாருங்க இந்த வரி எவ்ளோ முக்கியமானதுன்னு. போலீஸ் விசாரணை செய்யும், ஆனால் தீர்ப்பு தருவது நீதிமன்றம். ஆமாங்க, போலீஸோட வேலை சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தரை விசாரிச்சு ஆதாரங்களை சேகரிச்சு கோர்ட்ல சமர்ப்பிக்கிறது மட்டும்தான். ஆனா ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்னு இறுதி தீர்ப்பு சொல்ற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த அதிகார பிரிவினை தான் நம்ம ஜனநாயகத்தோட மிகப்பெரிய பலம். இறுதி தீர்ப்புல 2 முடிவுகள் தான் இருக்க முடியும். ஒன்னு, குற்றம் சந்தேகத்திற்கு இடமே இல்லாம நிரூபிக்கப்பட்டா நீதிமன்றம் தண்டனை வழங்கும். இல்ல, அரசு தரப்பு குற்றத்தை சரியா நிரூபிக்கலன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதின்னு சொல்லி அவரை விடுதலை செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடும். ஆக, ஒரு குற்றம் நடந்த இடத்திலிருந்து இறுதி தீர்ப்பு வரைக்கும் உள்ள இந்த முழு பயணத்தையும் ஒரு வரியில சுருக்கமா சொல்லணும்னா, FIRல ஆரம்பிச்சு கைது, அப்புறம் நீதிமன்ற விசாரணை, கடைசியா தீர்ப்பு. இந்த 4 முக்கியமான படிகள் தான் நம்ம நீதித்துறையின் அடித்தளம். சரி, இப்போ இந்த முழு நீதி பயணமும் உங்களுக்கு ஓரளவு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த எல்லா ஸ்டேஜஸ்லயும் உண்மையான நீதி நிலைநாட்டப்படணும்னா எந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் படியான அந்த FIR சரியா பதிவு செய்யறதா, இல்ல போலீஸ் நேர்மையா விசாரணை பண்றதா, இல்ல கோர்ட்ல நடக்கிற வாதங்களா, இல்லனா கடைசி தீர்ப்பா? எது ரொம்ப முக்கியம்? யோசிச்சு பாருங்க.